ஹலோ ஹலோ மயிலே. ஒரு நிமிஷம். யோ ஒன்னு தூங்குற இல்ல எந்திரியா? நான் ஆரம்பிக்கவே இல்லை, எந்திரிக்க சொல்றாளே. சொல்லுப்பா. தனியா தான் இருக்கேன். நான் இன்னைக்கு தனியா இருந்திருக்கேன், என் புருஷன் கூட தான் இருக்கேன். நான் தனியா தான் இருக்கேன். என் மயிலு இந்த கால ஈமிலை போல் பாவித்து போட்சி வேகத்தில் புயல் போல் வரவும். கள்ளக்காதல் தப்பு. யாருமா? என் புருஷன். ஒரே அப்பு. கள்ளக்காதல் தப்பே இல்லைன்னு நாட்டாம தீர்ப்பு சொல்லிட்டாரு. அது ஓகேன்னு செக் பண்ணிட்டாரு. சொல்லிட்டாரா? சரி வரேன், சைடிஸ் வாங்கி வை. சரக்கடி. என்ன இது 100 ரூபா சரக்கு வாங்கி வச்சிருக்க? மூந்து போத்தே கண்டுபிடிச்சிட்டியே. நல்ல வளர்ச்சி. இங்க பார், நமக்கு சரக்காடி முக்கியம். கமா. சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன ஏண்டி உன்னை அழகா வர சொன்னா அழுக்கா வந்திருக்க? நான் என்ன ஒரே இடத்துல வேலை பாக்குறேன்? அது சரி. எத்தனை இடத்துல வேலை பாக்குறேன்? ஆமா ஆமா, நீ எவ்வளவு பிஸி. என்னதான் தெரியும், காசிட்டவங்க பட்ட பாடு. அங்க பார், அங்க ஒரு ரூம் இருக்கா, அதான் குளியல் ரூம். போய் குளிச்சுட்டு ஓடி வந்துரு. ஓடு. கும்முன்னு வரணும். யோ நான் குளிக்க போன நேரத்துல நீ குடிச்சிட மாட்டியே? நான் குடிக்கிறதுக்குள்ள நீ குளிச்சுட்டு வந்துடணும். டீல். கட்டிங் போட்டுருவோம். ஐயோ, சிகப்பு பொருள் சிக்கன் இருக்காளே. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? குளிச்சு அப்படியே வாட்டினா புடவை கிட்ட வந்து நிக்கிறேன். சரி விடு, நானே வைக்கிறேன். மறுபடியும் சேர்த்துக்கிறேன். என்ன வந்துட்டு இருக்கு? ஏத்தடிக்கிற மாதிரியா இருக்கு. ஏண்டி புடவை கட்ட சொன்னா புடவை கடையை கட்டி வந்துக்கிறியா? விட மாட்டேன். இதுக்கே டேரா போல இருக்கேன். அப்புறம் அங்க போய் என்ன பண்ண போற தெரியலையா? விட மாட்டேன். என்னால முடியல. இந்த பாரு, உன் பின்னலகை காட்டலாம் போகும். கொஞ்சம் திரும்பி உன் முன்னலகை காட்ட. கமா திரும்ப. ஏண்டி என்னை ஆடி அடிச்ச? இங்கே வந்துட்டியா? இந்த தைரியம் தான் ஒரு ஆம்பளைவே கணத்துல அடிப்பேன். இப்ப அடி பார்க்கலாம். கண்ணத்துல அடிப்பியான்னு கேட்டா அவன் தலை. ஐயோ, எங்க ஆளு காணோம். ஆசைப்பட்டு இப்படி பிக் பாஸ் வீட்டுல வந்து மாட்ட மாதிரி மாட்டிக்கிட்டேனே. உடம்பு முடியல, ஒளியவே முடியல. மயிலு எது கூப்பிடுறா? ஒருவேளை அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டு அரவணைக்கு கூப்பிடுறாளோ? சொல்லு மயிலு. எங்கயா இருக்க? நீ அடிச்சடில எங்க இருக்கன்னு எனக்கே தெரியல. என்னது நான் அடிச்சடா? யோ நீ சொன்ன வீட்டு அட்ரஸ் தெரியாம நானே சுத்துன்னு சுத்திட்டு இருக்கேன். சுத்திட்டு இருக்கியா? அப்ப நீங்க சுத்த விட்டது யாரு? லூசாயா நீ? போன வைடா முதல்ல. அப்ப நம்ம அடிச்சது யாரு? இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, கண்டிப்பா பேய் வரும். நீ அவுட்டே. கரெக்டாதான் சொல்லிருக்கா. இந்த வெஜிடபிளே ஒளிச்சுட்டு போனோம்னா பேய் யாராவது தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்படியே ஓடிட வேண்டியதுதான். என்ன பண்ணிச்சிருக்கீங்க? தூக்க வர மாட்டேன். நீ எதுக்காக என்ன அடிக்கிற? உன்னை நம்பி உன் ஃப்ரெண்ட் இந்த வீட்டை விட்டுட்டு போனோம். நீ இப்படித்தான் பண்ணுவியோ? கள்ளக்காதல் சரியா? கள்ளக்காதல் தப்புதான். அதுக்காக அடிக்கலாம் கூடாது. குணமா வாயால சொல்லணும். போடா நீயும் வீடும். இந்த வட்டாரத்துல இதான நல்ல வீடு. வீடா இது? பரம்பரை சொத்துடா. பரம்பரை. உண்மையை சொல்றா. சொன்ன அவன் அடிப்பா, சொல்ல நீ அடிப்ப. அடிக்க அவன் அடிக்க பரவாயில்ல. அப்ப சாமி உன் காலுக்கும் கீழுக்கும் வீட்டுக்கும் ஒரு எதுக்குற அப்படி கேவலமா சிரிச்சுட்டு வந்து நிக்கிற? சாண்டி, நீ என்னதான் தலைகளா நின்று தண்ணி குடிச்சாலும் இந்த வீட்டுல பேய் இல்லைன்னு உன்னால நிரூபிக்க முடியாது. ஏன்னா நம்ம செட்டப் அப்படி. நீ நேரா நின்று சுடு தண்ணி குடிச்சா கூட இந்த வீட்டை நான் உனக்கு விற்க மாட்டேன். ஏன்னா என் கேரக்டர் அப்படி. அதை விடு, வீட்டை போய் விற்க போற. சண்டி, உனக்கு எப்பப்பெல்லாம் அடிக்கணும்னு தோணுதோ ஒரு போனை போடு, வர்றேன், அடி, வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறேன். ஆனா வீடு எனக்கு தான். கதற விட்டோம்ல.
தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அண்ணே ஒன்னம்பலண்ணே. ரெண்டும் ஒண்ணு தாண்டா வாழப்போலாம். இவ்வளவு தூரம் என்ன தேடி வரணுமா? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன்லண்ணே. தேவை இருக்கிறவன் தாண்டா தேடி வருவான். சொல்லுங்கண்ணே. அந்த வீடு என்னாச்சு? நீ முடிக்கிறியா இல்ல நான் முடிக்கவா? நானே முடிக்கிறேண்ணே. சீக்கிரம் முடி. டேய் சண்டி, வாடா வெளிய. என்னடா உங்கள்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருப்பேன்னு நினைக்கிறியா? இன்னும் ஒரு வாரத்துல எப்படி உனக்கு கையெழுத்து போட வைக்கிற பார். டேய் வாடா. இன்னமும் முறைக்கிறானே. செம்மையா மாட்டிட்ட தலைவா. இவன் தான் வெளியில இருந்து வரான். அப்ப உள்ள நிக்கிறது யாரு? என்னடா அது ஒரே குழப்பமா இருக்கு. சண்டிமணி, என்ன சோதனை? உனக்காக நான் செஞ்ச பூஜை பொய்யா? விரதம் பொய்யா? பக்தி பொய்யா? உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் பொய்யா? என்ன நீ மகளை ஏத்துக்க மாட்டியா? டேய், அவ எங்க இருக்கான்னு தெரியல. போய் தேடுடா. டேய் வாடா. அண்ணே, இங்க இருக்கானே. டேய், அவன போய் தூக்கிட்டு வாடா. ஏய், அன்னைக்கு இந்த வீட்டை எழுதி கொடுத்திருந்தா பிரச்சனை இல்ல. அன்பா சொன்னா கேட்க மாட்டீங்கடா. அடிச்சு புடுங்கடா, குடுவிக்கடா. ஏய் மட்ட, இவன் கையை பிடிச்சு கையெழுத்து வாங்கடா. ஏய் மட்ட, இந்த கையில மட்டும் செல்லாது, இடது கையை பிடிச்சு வாங்கடா. அன்னைக்கு உன் குடும்பம் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கிற. அது ஆக்சிடென்ட் இல்லடா, அன்ன ஏற்பாடு. பேசுற சாவுங்கடி. என்ன பாக்குற? டேய், அண்ணன் இந்த வீட்டை நமக்கு பரிசா கொடுத்திருக்கிறாரா? உன்னை விட மாட்டேன்டா. அண்ணனுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுக்கணும்ல. டேய் அண்ணா. சூப்பரா இருக்குது, அவளை தூக்கிட்டு வாங்கடா. சரிங்கண்ணே. டேய் மொட்டை வாடா. சமப்பா. ஆமா, பின்னாடி எப்படி இருக்குது, முன்னாடி எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். ஏய் திரும்பி.
மாமா, நானே வந்து உனக்கு மகளா பொறுப்பேன். நீ ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. அப்புறம் என்ன, கல்யாணம் தான். அப்படியாடா குட்டி, போடா கண்ணு, போய் விளையாடு. ஜாக்கிரதையா விளையாடு என்ன. போ. பாப்பா விளையாட போயிடுச்சு, இப்ப நம்ம விளையாடிக்கலாமா? வாடா என் கண்ணு குட்டி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. அன்னைக்கு நடந்ததுக்கு என்னமோ நான் தான் காரணம். காரணம் என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு கல்யாணம் நடக்க போற சந்தோஷத்துல ஜாதகம் பார்க்கறதுக்காக உங்க 2 பேரும் ஜாதகத்தை எடுத்துட்டு போறேன். எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். நானும் பல தடவை கணிச்சு பார்த்துட்டேன். உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா கட்னவனோட உசுறு தங்காது. உங்க பொண்ணு விதவை ஆயிடுவா. இதுக்கு வேற வழி இல்லையா? இருக்கு. உங்க பொண்ணை 2ஆம் தரமா கட்டி கொடுத்தீங்கன்னா அவன் நல்லா இருப்பா. உங்க கல்யாணம் முக்கியமா இல்ல உங்க உயிர் முக்கியமான்னு பார்க்கும்போது அப்ப எனக்கு உங்க உயிர் தான் முக்கியம்னு தோணுச்சு. அதனாலதான் அந்த முடிவை எடுத்தேன். என் தங்கச்சி வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணுங்க. என்ன பேசுறீங்க? தாமரை போனதுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு வாழ்க்கை இல்லைங்க. ப்ளீஸ் சார். சார் என்னாச்சு சார்? பெரியவர் அப்பா வயசாகுது, கால்ல எல்லாம் விழுகிறாரு. சரின்னு சொல்லுங்க சார். என்ன சார் பேசுறீங்க? சார், அவன் பொண்டாட்டி செத்த 3ஆவது நாளே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறான். நீங்க விரும்பின பொண்ணு தானே சார்? ஓகே சொல்லுங்க சார். எது சார் தயங்குறீங்க? மேஸ்திரி, நான் சொல்றேன். சரி சொல்லுங்க சார். ப்ளீஸ் சண்டி, சரின்னு சொல்லுங்க. சரிங்க சார். மாப்பிள்ள இது போதும். என் கண்ணுக்கு நீங்க கடவுளா தெரியுறீங்க மாப்பிள்ள. இது போதும். இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டுல எல்லாருக்கும் விருந்து ஏற்பாடு பண்ணிட வந்துருங்க. ரொம்ப நன்றிங்க. கடையில வாங்கினது தானே? உனக்காக நானே சமைச்சது. அப்படியா? இதெல்லாம் உனக்கு தெரியுமா? என்னாச்சு ராதிகா? ஏதாவது கொடுத்துட்டு போ. ஏய், ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் பில்லு கொடுத்து போலாம். உங்க வீட்டுல சாப்பிட்டா என்னது கொடுக்குறது? முன்னாடி நீயே எத்தனை தடவை கேட்டிருக்க. அப்படி என்ன நான் இதுக்கு முன்னாடி கேட்டேன், இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. என்ன ராதிகா இப்படி பண்ணிட்ட? பொண்ணு நானே கொடுத்துட்டேன். நான் யார்கிட்ட எதை வாங்கினாலும் உடனே திருப்பி கொடுத்துருவேன். கொடுத்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இரு, உனக்கு வட்டியோடு திருப்பி. டேய் வீட்ல யாரும் பாத்துட்டு போறாங்க. டேய் விடுடா, சொல்றா. என் புருஷனை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். சாமி போ. சரி சாமி. போக மாட்டேன். ஒண்ணு இல்லடா. சொல்லுங்க சாமி. போறியா இல்லையா? சரி சாமி. போக மாட்டேன். ஒண்ணு இல்லடா படையா. என்ன சாமி போன்றீங்க வான்றீங்க? யாரதான் சாமி சொல்றீங்க? அங்க நிக்குது பாருடா பேய். டேய் ஒண்ணு கண்ணுக்கு தெரியல சாமி. டேய் உங்க கண்ணுக்கு தெரியாதுடா. என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். நீ போக மாட்டியா? எப்படி போவீங்க எனக்கு தெரியும். என்ன சாமி பேய்ங்கறான் பிசாசுங்கறான் நம்ம கண்ணுக்கு தெரியல. சீன புராணம். இந்த அம்பாள் ஊர்வலா கோயில் சன்னிதானம் போறதுக்குள்ள இந்த ஊர் எல்லைக்குள்ள இருக்க கூடாது. போய்
ஹே ராதிகா சொல்லு. எனக்கு தூக்கமே வரலடா. தூக்கம் வரலையா? ஒரு கட்டிங் அடிச்சுட்டு குப்புறப்படு, தானா தூக்கம் வரும். ஏய் ஒத வாங்குவ. எப்பவுமே உன் நினைப்பாவே இருக்குடா. எனக்கும் உன் நினைப்பா தான் இருக்கு. என்ன பண்ண சொல்ற? சும்மா போய்லாம் சொல்லாத. 24 மணி நேரமும் உன் நினைப்பா தான் இருக்கேன். என்ன போய் சொல்றேன்னு சொல்றியே. அப்போ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லு. ஏய் இதெல்லாம் நேர்ல பண்ற விஷயம். லூசா நீ யாராவது போன்ல பண்ணுவாங்களா? நேர்ல பண்றதை விட போன்ல பண்றது தான்டா கிக்கு. கிக்கா? ஏய் கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா மீ டூல அதுல இதுல மாட்டி விட்டுற மாட்டேல்ல? சொல்றத செய்டா. ஓகே சொல்லுங்க மேடம். கண்ணை மூடு. கண்ணை மூடிட்டேன். நான் முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோ. கற்பனை பண்ணிட்டேன். அப்படியே கட்டி பிடி. கட்டி பிடிச்சிட்டேன். இப்போ முத்தம் கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லு. ஐ லவ். நான் இருக்கும்போது இன்னொருத்தி கேக்குதா? ஐயோ யார நான் கேட்கிறேன்? எங்க ஓடு? என்கிட்ட இருந்து இனிமே தப்பவே முடியாது. So class, today we are going to look at the summary of the trigonometry. So please open your notebook. என்ன பண்ணிட்டு இருக்கா? The main summary of trigonometry. Next பிரின்சிபல் கிட்ட சொல்லிட வேண்டியதான். The other summary of. நீங்களே பாருங்க மேடம். So this is the important summary. ராதிகா? Yes ma'am. வா இங்க. Please take down this. I'll be right back. What are you doing, Radhika, inside? As I'm taking class, ma'am. To whom? Students. Students-ஏ இல்ல. யாருக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க? Okay, you come and meet me in the office. என்னாச்சு? அப்பா முடியல. ஐயோ அம்மா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான்க்கா. நீ ஓடு. போ நிக்காத. உன்னை கூப்பிட்டாரு. ஓடி சோம்பேறி அக்கா. காலை விடு சாமி. குழந்தை சவுண்ட் கேக்குது. என்ன யாரையும் காணோம். சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கேன். Oh my god, so cute. அச்சோ. இந்த காட்டுக்குள்ள எப்படி குழந்தை விட்டுட்டு போயிருக்காங்க? ஒண்ணு இல்லடி கண்ணு. அம்மா எங்க போயிருக்காங்க? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஒண்ணு இல்லடி. என்னடி கண்ணு? ஹலோ, ஒண்ணு இல்லப்பா. யாராவது இருக்கீங்களா? குழந்தை அழுவுது பாருங்க. காட்டுக்குள்ள யாரும் குழந்தைய வச்சுட்டு போயிருக்கா? பாப்பாக்கு பசிக்குதா? அம்மா இப்ப வந்துருவாங்க. அழக்கூடாதுடி. சின்ன கட்டியில அழக்கூடாதுமா. என்ன பண்றீங்க? அக்கா காட்டுல யாரும் குழந்தைய வச்சுட்டு போயிருக்காங்க. எவன் நடு காட்டுல குழந்தை விட்டு போனவன்? எங்க? புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சிச்சு? வயசு பொண்ண தன்னந்தனியா காட்டு வழியா ஜாகிங் அனுப்ப கூடாதுன்னு புரிஞ்சிருச்சு. ஐயோ, இப்போ என் கையில குழந்தை இருந்துச்சு. குழந்தை இருந்ததா? ஆமா. அப்ப உனக்கு குழந்தை ஆசை வந்துருச்சு.
காக்காக்கு என்ன பண்ணும் தெரியும்? வா யாரோ போன மாதிரி இருக்கு. கதை விடாத வா. ஐயோ, நான் போற இடமெல்லாம் யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி வயசு பொண்ணுன்னா அப்படிதான். ரொம்ப நாளா டிமி குடுக்குற. மாமனுக்கு எப்ப விருந்து வைக்க போற? அதுக்கு வேற ஆளு பாரு. ஏண்டி நீயே நல்லா தானே இருக்க? வேலைக்கு வர கேவலமா தெரியுதா? கைய பிடிச்சி இருக்கிற மாதே கம்முனு கண்ணுக்குட்டி குரல் கொடுக்குதா? ஒழுக்கி இதுல மேஸ்திரி இவனுக்கு அக்கௌண்ட் செட் பண்ணி வெளியே அனுப்பு. முதல்ல செருப்பு கட்டி அடிச்சு அப்படி நடந்துக்க மாட்டானுங்கல்ல. வந்தர்ல கையால வச்சு சும்மா இருக்க வேண்டியதானே. போங்கடா. இந்த ஏரியா பக்கம் போனா கொண்டே வருவேன். ஏய் எல்லாம் போய் வேலையை கவனிங்க. போங்க. போடா போங்கடா. அடிச்சிரும் அப்புறம். போங்கடா. என்ன சத்தது? அக்கா அக்கா இங்க என்ன பண்றீங்க? அக்கா அக்கா மாரியா தக்காளியா இந்த தொடப்பத்தை எடுத்துப்போ. இன்னைக்கு எதுவும் வந்தாலும் ஒரே அடி. வருவியா 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 வருவியா. தலை செதற மாதிரி அடிச்சிட்டு சில மாதிரி நிக்கிது பாரு. குண்டு வைக்க போதும். உனக்கு குடிக்க பால் கொடுத்துட்டு போலான்னு வந்து எனக்கு பால் ஊத்தலான்னு பாக்குறியா? அக்கா என்ன யாரோ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. உன் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னா, அப்ப நம்பல. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி அக்கா நான் பாத்துக்கிறேன். இந்தா பாலை குடிச்சிட்டு போய் பாடு. எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டான்டா. ராதிகா இப்படியே நம்மள ஒருத்தர் பார்த்துட்டு வச்சுக்க, மேலேயும் இருட்டிடும், இதுவும் அணைஞ்சிரும். ஆமா, எப்பதான் நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க வீட்டுல பேச போற? ஏன் அவசரப்படுற? ஒரு நல்ல நாளா பார்த்து அப்பா கிட்ட சொல்றேன். என் பையனும் இந்த ராதிகாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிர்க்குயிரா விரும்பினாங்க. என் பேர் சண்டி, நான் ஒரு சிவில் இன்ஜினியர். உங்க பொண்ணை பார்த்தவொன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. இவளையா? ஐயோ இவங்களே இல்லைங்க, இவங்கள பார்த்தவொன்னே இவங்க தான் என் வாழ்க்கையை நான் முடிவு பண்ணிட்டேங்க. அவங்க என்னையும் நல்லா பார்த்துப்பாங்க, அதே மாதிரி அவங்களும் என்னால நல்லா பார்த்துக்க முடியும். அவங்கள மிஸ்ஸஸ் ஆக்கிக்கணும்னு உங்க பர்மிஷனுக்காக வந்திருக்கேன் சார். என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு ஒன்றும் செங்கலோ சிமெண்டோ கிடையாது. இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா என் வீட்டு வாசலில் நிற்காம தைரியமா வந்து என்கிட்ட பர்மிஷன் கட்டிக்க பார்த்தீங்களா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சார். ஏன்னா என் பொண்ணுக்கு இந்த உலகத்தில் எதெல்லாம் பிடிக்குதோ அது எல்லாமே எனக்கும் பிடிக்கும். நல்லா தேங்க்யூ ஸோ மச் பா. ராதிகா அப்பா பேச்ச நம்பி ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு கேட்டு போனாங்க. அச்சோ இன்னும் ரெடி ஆகவே இல்லையா? கீழே எல்லாரும் மீட்டிங். அப்பா கத்துறாரு. அப்ப சீக்கிரமா போலாம். ராதிகா ரெடி பண்ண சொன்னா நீ ரெடி ஆயிட்டு இருக்க? தோப்பா கிளம்பிட்டோம். என்னப்பா கிஃப்டா? அம்மாவோட பரம்பரை நகை குழந்தைக்கு சென்டிமெண்டா போடலாம். பெரிய மகாலா பார்த்து ஓகே பண்ணிடலாம். நீ தின்றதுலே இரு. உங்களை பார்த்தாலே தெரியும். நான் பார்த்துக்கிறேன் மாமா. ஆம்பளைங்க நம்ம பேண்ட் சட்டை மாட்ட டக்குன்னு ரெடி ஆயிடுறோம். ஆனா பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க அப்பப்பப்பா ஓட்டுறா
பிரியப்பட்டதானே அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க. என்னமா ஆச்சு? ஏன் இப்படி வந்து நிக்கிறா? என்னது வேஷம்? என்னாச்சு ட்ரெஸ்? எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ பொம்பளை புள்ள, இனி ஒரு பையன் உன்னை கட்டிக்கப்பட்டா கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஏமா என் பையனை விரும்பினது உண்மையா இல்லையா? அம்மா கொஞ்சம் பொறுமையா இருக்குப்பா, நான் என்ன விசாரிச்சுட்டு வரேன். ராதிகா விளையாடுத போய் ட்ரெஸ் சொல்றாருல கேளுமா. எல்லாரும் பாக்குறாங்க ராதிகா, அவமானமா இருக்கு, போய் ட்ரெஸ் பண்ணிட்டு போ. டேய் நிப்பாட்றா. நல்ல வேளை கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சது, பின்னாடி தெரிஞ்சிருந்தா உன் நிலைமை என்னடா? உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிறியே. இனிமே உனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? ஏய் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். அவளே பிடிக்கலன்றா, வாடா போலாம். ராதிகா என்ன பாரு ராதிகா. நடந்த அவமானத்தையும் அவ பிரிவையும் நினைச்சு என் பையன் தவிக்கிற தவிப்பை பார்த்து நாங்க எங்க ஊருக்கே போயிட்டோம். எப்படியாவது அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா ஒரு நல்லது நடந்துரும்னு சொல்லி அவனுக்கு நாங்க பார்க்காத பொண்ணே இல்ல. ஆனா அவன் வேண்டாம் வேண்டான்னு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டான். கடைசியா இவங்க பொண்ணை பார்த்தோம், பேரு தாமரை. தான் காதலிச்ச பொண்ணு ராதிகா மாதிரியே இருந்ததுனால என் மகன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான். மாப்பிள்ள என்ன டென்ஷனா இருக்கீங்களா? பிரசவத்துக்கா வந்திருக்கோம், செக்கப்க்கு தானே வந்திருக்கோம். சும்மா இருங்க நீங்க வேற. ஐ அண்ணி வந்தாச்சு. தாமரை டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தை கை சுப்பு தான். டாக்டர் சொன்னாங்க பின்னாடி அது பெரிய கை சுப்பியா வரும்னு. அப்ப ஒண்ணு மாதிரி இருக்குமாமா? போமாமா. ஒண்ணு மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஏய் பப்ளிக், நீங்க தாமரையை கூட்டிட்டு போறீங்க, நான் போய் மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமா பத்திரமா கூட்டு போங்க. கங்க்ராச்சுலேஷன். எப்ப வேடா?